சென்று சேர்ந்தது. இந்த காவிரி ஆறு அப்படியே மனம் பொருத்திய ஆம்பிரவதி இந்த நதிகளை எல்லாம் தன்னோடு இணைத்துக் கொண்டு பல நதிகளுக்கும் கடலே தலைவன் என்பதைப் போல எல்லா நதிகளும் கடலிலே கலந்தன. வெள்ளிங்கிரி மலையாய் நின்ற இறைவனுடைய மார்பை கொங்கைகளால் தேய்த்து புணர்ந்தது போல கங்கை மாறுபாடில்லாமல் உலகில் உள்ளவர்கள் அனைவருக்கும் அணைத்துக் கொள்ளுகிற முறையில அறம், பொருள், இன்பம், வீடு என்று போற்றக்கூடிய 4 வகை பயன்களையும் அரிய மக்களை நாள்தோறும் பெற்றுத் தருவாள். ஒரு கருவிலே உருவாகக்கூடிய குழந்தை தாயினுடைய உள்ளத்திற்கு ஏற்ப அந்த குழந்தை பிறக்கும் என்று சொல்லுவதைப் போல இந்த நாட்டிலே யாரெல்லாம் கங்கை ஆகிய காவிரி ஆகிய காஞ்சிமா நதியில நீராடுகிறார்களோ அவர்களை அறம், பொருள், வீடு, இன்பம் வீடு என்கிற நாற்பயன்கள் தகுதியுடைய மக்களாக ஆக்குவாள் காஞ்சி தாய் என்று இந்த திருப்பாடல் அருமையா காட்டுகிறது. இந்த கங்கை நீர் பெருக்கு தோன்றி ஓடியதும் அங்கே விஷத்தினுடைய கொடுமையால் துன்புற்ற தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் அந்த விஷம் காந்தியதால் தாகமும் சோர்வும் நீக்குமாறு வந்த நதி நீரை பருகியும் குளித்தும் மகிழ்ந்தார். அது மட்டுமல்லாமல் தனக்கு இருக்கக்கூடிய ஆணவம், கர்மம், மாயை என்று சொல்லக்கூடிய 3 மலங்களும் நீங்க முத்தியையும் எளிதில் பெற்றார்கள். இதன் போன வகுப்பிலே நாம் சிந்தித்த கடைசி திருப்பாடல் 33வது திருப்பாடல். முத்தியும் எளிதில் பெற்றார் அமரர் சான்ற முனிவர் முதலானோர்கள் மும்மலம் எரியல் போக முத்தியும் எளிதில் பெற்றார். 34வது திருப்பாடல். தீர்த்த படலத்துல 34வது திருப்பாடல். சிவபிரான் உருவில் நின்றும் திகழ்ந்தெழுந்து ஒழுகுமாற்றால் சிவ நதி விட வேகத்தை தீர்த்தலான் அமுதம் முந்தி தவழ்வட கங்கை நோக்கி தக்கின கங்கையந்த அவமறு கங்கைக்கு ஆதி ஆதலால் ஆதி கங்கை. இந்த ஆறுக்கு ஆதி கங்கை என்று பெயர். ஏன்? சிவபிரான் உருவில் நின்று திகழ்ந்து எழுந்து ஒழுகுமாற்றால் சிவபெருமானுடைய வடிவமாக இருப்பது வெள்ளியங்கிரி மலை. வெள்ளியங்கிரி மலையே சிவபெருமான் அந்த மலையிலே இருந்து தோன்றி வருவதால் சிவ நதி சிவனிடத்திலே இருந்து வருவதால் அது சிவநதி ஆயிற்று. அது பவநதியை போக்க வல்லது. சிவநதி எதை போக்கும்? பவத்தை போக்கும். சிவ நதி என்ன செய்தது? விட வேகத்தை தீர்த்தலால், அந்த நஞ்சினுடைய வேகத்தை தீர்த்தலால் அமுத நதி என்று பெயர் பெற்றது. மேலும் உந்தி தவள் வடகங்கை நோக்கி தக்கின கங்கை, அது வடக்கே ஒரு கங்கை இருப்பதால் அந்த கங்கை வடகங்கை. வடகங்கை நோக்கி இந்த ஆறுக்கு தக்கின கங்கை, தட்சிணம் தட்சிணம்னா தெற்கின்னு அர்த்தம். தட்சணாமூர்த்தி
தமிழ்ல தென்முக பரமன். அவன் கல்லாலின் மரத்திலே இருப்பதால் அவரை ஆலமர் செல்வன் என்று மக்கள் போற்றினார்கள். தக்கின கங்கை அந்த அவம் அரு கங்கைக்கு ஆதியாதலால், அந்த கங்கைக்கு முன்னே தோன்றியதால் ஆதி கங்கை என்று பெயர் பெறும் என்று, அந்த கங்கை ஆதி கங்கை என்று அருமையா அவர் காட்டியிருக்கிறார்கள். ஒப்பரும் முத்தி தன்னை உதவலாம் ஞானதோயை பிப்பில வனத்தினோடு பெயர்ந்து சென்று ஒழுகுமாற்றால். ஒப்பரும் முத்தி அதாவது ஒப்பு இல்லாதது என்று பொருளுங்க. முத்தி என்பது பேரின்பம். அந்த பேரின்பத்திற்கு இணையா ஒன்று கிடையாது. உலகத்துல இன்பம் அது கொஞ்ச நாள் இருந்து போய்விடுவதால் சிற்றின்பம்னு பேர். என்றும் மாறாமல் இருப்பதால் அதற்கு பேரின்பம் என்று பெயர். அந்த இன்பத்திற்கு ஒப்பாக உலகத்துல வேற எதுவும் கிடையாது. அதனால் ஒப்பரும் இன்பம், ஒப்பரும் முத்தி, ஒப்பில்லாத முத்தியை தருவதால். ஞான தோயை அது ஞான கங்கை என்றும், பிப்பில வனத்தினூடு பெயர்ந்து சென்று ஒழுகுமாற்றால் அது அரச மரத்துக்குள்ள அரச மரம் நிறைந்திருக்கக்கூடிய அரச மர வனத்துக்குள்ள புகுந்து செல்வதால் பிப்பில வனம், பிப்பில நதின்னு பேரம். பிப்பில நதி பிப்பில வனத்தினூடு பெயர்ந்து சென்று ஒழுகுமாற்றால் பிப்பில நதி புக்கு ஆடும் பெற்றியோ பிறவா மார்க்கம் துப்புரற் பெறலால் சொல்வர் சூழ் பிறவா நெறிப்பே. எனவே அந்த அரச வனத்துல வரக்கூடிய ஆறாகிய இந்த நீர், அந்த நீர்ல புகுத்து யார் குடிக்கிறார்களோ அவர்கள் பிறவாத தன்மையை இந்த ஆறு கொடுக்கும். பிறவா நெறி. ஆக பிறவா நெறி என்ற பெயர் இந்த பேரூருக்கு இருப்பதைப் போலவே காஞ்சி ஆற்றுக்கும் பிறவா நெறி என்ற பெயர் உண்டு. பேரூருக்கு பிறவா நெறி திருத்தலம் என்று பெயர். அதை போல இந்த ஆற்றுக்கும் பிறவாநெறி என்ற பெயர் உண்டு என்று 35வது பாடல்ல காட்டுகிறார். காஞ்சனம் பயக்கும் நீரால் காஞ்சிமா நதி என்றாகும். காஞ்சனம் என்பது பொன். அந்த பொன்னை அடித்து வருவதால், பொன்னை அடித்து வருவதால் காஞ்சி நதி என்று பெயர். பிறகு பூஞ்சினை காஞ்சி நீழல் பொற்புறத்தவழ்தலானும், நல்ல பூக்களை உடைய காஞ்சி மரம், அந்த மரத்தின் நிழலில் அப்படியே அது ஓடி வருவதால் அந்த நதிக்கு காஞ்சி நதி என்று பெயர். வாஞ்சையின் அப்பேர் சால வழங்கும். இப்படி பொன்னை அடித்து வருவதால் காஞ்சி நதி என்றும், காஞ்சி மரத்தின் நீழலில் அழகு வர ஓடி வருவதால் காஞ்சி நதி என்றும், இப்படி இந்த ஆறுக்கு பெயர் வரும். வாஞ்சையின் அப்பே சால வழங்கும்.
இப்படி விருப்பத்தால் காஞ்சி நதி என்ற பெயர் மிகுதியாக அந்த பெயரை சொல்லுவார். ஆனா ஞான கங்கை, பிறவா நெறி, ஆதி கங்கை, தட்சிண கங்கை என்றெல்லாம் இதுக்கு பெயர். அது தட்சிண கங்கையாக இருந்தது, ஞான கங்கையாக இருந்தது. அது பிறவா தன்மையை தலம் பெறுகிற தலத்தில ஓடி வருவதால் அந்த நதிக்கும் பிறவா நெறி என்று பெயர். இதெல்லாம் இயற்கையா அமைந்தது தானுங்க. ஒரு அமைச்சர் வீட்டுல பிஏவா இருக்காருன்னா அவரு இருக்கிற பேர் ராமசாமி போயிடும். ராமசாமின்னா பெயரே. ராமசாமிங்கிறது ஒரு அமைச்சர் வீட்டுல போய் பிஏவா இருக்கிறார். அப்ப அவருக்கு என்ன பேர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் ராமசாமி தான் விட்டுருவாங்க. அமைச்சர் பிஏன்னு சொல்லுவாங்க. அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டா கூட சொல்லுவாங்க. கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு தவாலியா இருக்கார், அவருக்கு அது மாதிரி. அது மாதிரி இந்த ஆறுக்கு காஞ்சி மாநதி என்றும் காஞ்சி நீழல் தவழுவதால் காஞ்சி என்று மக்கள் மிகுதியாக சொல்லுவார்கள். காஞ்சி உந்தி ஆம் சிறிது உண்டோர் தாம் அமரராய் முத்தி சேவர். இந்த காஞ்சி நதியில இருக்கிற நீரை ஒரு தீர்த்தம் போல உத்தரையில குடித்தவர்களுக்கு கூட தாமும் தேவர்களின் தன்மைகளை பெற்று பிறகு முக்தியை அடைவர். இந்த காஞ்சி தீர்த்தத்தை உள்ளுணர்வோடு பருகுபவர்கள் தேவராய் பிறகு முக்தி அடைவர் என்று இந்த திருப்பாடல்ல முனிவர் பெருந்தகை நமக்கு அருள் செய்கின்றார். அடுத்த திருப்பாடல் கலியிடை கர்ம முற்றும் காதி நாசம் செய் மாண்பால் கலி கர்ம நாசினி பேர் கைகொழும் அணைய காஞ்சி ஒளிநதி விருத்த கங்கை ஒரு பிறையாக என்ன பல பரியாய பேரும் பற்றுமால் உலகம் போற்ற கலியிடை கண்மமுற்றும் காதி நாசம் செய்வான்பார். கலியிடை இந்த உலகத்துல கலிகாலம். கலிகாலம் என்றால் துன்ப காலம் அர்த்தம். கலின துன்பம் அர்த்தம். கலி மெலிய அளலோம் அப்பூதி கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே. ஆக அந்தணர்கள் படித்த முறைகளை எரிவளர்த்தார்கள். எதற்காக? கலி வாராதிருக்கும் பொருட்டு. கலி மெலிய அளலோம்பும் அப்பூதி வந்த துன்பம் நீங்கும் பொருட்டு வேள்வி செய்தார் அப்பூதி அடிகள். ஒன்று ஞானசம்பந்தர் தேவாரம், இன்னொன்று தெய்வ சேக்கிழார் அப்பூதி அடிகள். கலி என்பது துன்பம். கலியிடை துன்ப காலத்தில் நிறைய கலிகாலம் சொல்றாங்க. திரேதாயுகம், திரேதாயுகம், துவாரபாயுகம், கலியுகம் சொல்றாங்க. நீ எந்த யுகமா இருந்தாலும் துன்பம் இருப்பவர்கள் அனுபவித்தல் ஆக வேண்டும். கொரோனா என்பது அமெரிக்காவுக்கு வராதா என்ன? உலகத்துல மனித உடம்புல எல்லாருக்கும் வரும் நோய், எல்லா உயிர்களுக்கும் வரும். என்னை பொறுத்தவரை கலி என்பது துன்ப காலம். கலியிடை கண்மம் முற்றும் காதி. இந்த காஞ்சி யாரு என்ன பண்ணும்னா துன்பமா, துன்பத்தை தரக்கூடிய தீய வினைகள் இருக்குமானால் அதை இது மோதி நாசப்படுத்தும். புறந்தூய்மை நீரால் அமைந்தன. அது மாதிரி இந்த புனித தீர்த்தங்கள். ஏன் அந்த புனித தீர்த்தங்கள் நாம் சொல்லுகிறோம்? அது இந்த உலகத்திற்கு வருகிற பொழுதே இறைவனிடத்துல வேண்டி, சுவாமி
நான் இந்த மண்ணுலகத்துக்கு போகிற பொழுது என்னிடத்திலே வந்து யார் குளித்து பொருந்துகிறார்களோ அவர்களுக்கு நான் இதை கொடுக்கக்கூடிய தவத்தை எனக்கு கொடு என்றே இந்த 6 முதல்ல வருகிற பொழுதே இறைவனிடத்துல வரம் வாங்கி வந்தது. அப்ப அந்த நீர் என்ன செய்வது? இறைவனிடத்துல வரம் வாங்கி என்ன வரம் வாங்கி வந்தது? பழைய பாட்டை உங்களுக்கு நினைவு கூறுகிறேன். ஐயா சரியை சால சாதித்த தவத்தோர்க்கு எய்தும் உரிய நன்முத்தி நான்கும் உரைத்த பாதகங்கள் பிரி செய்யும் இளைஞராக மேபி என் பரிசித்தார்க்கு வரிசை அடியே வேண்டும். சுவாமி, நான் இந்த மண்ணுலகத்துக்கு செல்கிற பொழுது பலர் என்னுள் பறிந்து நீராடுவார்கள். அப்பொழுது குளித்தவர்களுக்கு சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 நெறிகளை யார் கடைபிடித்து ஞானத்தின் பயனாகிய ஞானத்தில் நிற்பவர்களுக்கு சாயுச்சிய பதவி கிடைக்கும். அந்த முத்தியை கொடுக்கக்கூடிய ஆற்றலை எனக்கு கொடு. இதான் கங்கை இனி பாதகம் என்று சொன்னால் மிகவும் மோசமான செயல். அந்த பாதகத்தை காண்பித்தார்கள். பாதகம், அதிபாதகம், மாபாதகம். இது நாம எதிர அடங்க எனக்கு தெரியவே இல்லை. பாதகம் செய்த பட்டியலை நாம் சேருமா? அதிபாதகம் செய்த பட்டியலிலே நாம் சேருவேனா? மாபாதகம் செய்த பட்டியலில் நாம் சேருவதா என்று தெரியவில்லை. இந்த 3ஐயும் செய்து இடித்தவர்களாக இருந்தாலும் கூட பெருமானே, நான் வெள்ளிங்கிரி மலையிலே தவழ்ந்து ஓடி வருவதால் என்னை தொட்டால் அவர்களுக்கு புத்தி கிடைக்க வேண்டும். என்ன வரலாறு பாருங்கள. அதனால் இந்த திருக்கோவிலில் இருக்கிற தீர்த்தங்கள் இறைவனிடத்திலேயே வரம் வாங்கி வந்திருக்கிறார். எது போல என்றால், ஒரு பேங்க்ல மேலாளர் இருக்கிறார். அவர் ஒரு சில வரையறைகளை வைத்து அந்த கேஷ் கவுண்டர் கேஷியர் அவருக்கு இந்த பணத்தை இவருக்கு கொடுக்கலாம் ஒரு டோக்கன் கொடுத்துருப்பாங்க. அந்த டோக்கன் படி அங்க 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு வந்தா இவர் கொடுக்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். அது மாதிரி இந்த நதி ஏதோ வரத்தை வாங்கி வந்திருக்கிறது. சுவாமியினுடைய திருவருளால் வந்தது. எனவே அந்த ஆறு என்ன செய்யும்? யார் அந்த தீர்த்தத்துக்குள்ள படுகிறார்களோ, யார் அந்த தீர்த்தத்தை கொஞ்சம் குடிக்கிறார்களோ, அவர்களது தீய வினைகளை மோதி நாசப்படுத்து. இந்த மோதி என்ற சொல்லு போட்ட பாருங்க. காதிங்கிற சொல் நெஞ்சு விட்டுல ஒரு அருமையான பகுதி. வாய்ப்பு இருக்கிற பொழுது நெஞ்சு கொடுத்தூது என்று மெய்கண்ட சாஸ்திரங்கள் உமாவதி சிவாச்சாரியார் செய்து இதில் இடைப்பட்டிருப்பவர்கள் சில பேர் அந்த நூலை என்னிடத்திலேயே பாடம் கேட்டிருக்கிறீர்கள், அல்லது நீங்கள் படித்தும் கூட இருக்கலாம். அந்த நெஞ்சு கொடுத்தூதுல ஒரு அருமையான பகுதி, இறைவனுடைய அருளை 10 உறுப்புகளாக உமாபதி சிவன் காட்டுகிறார். அதில கரும மலையிலே
இருந்து வரக்கூடிய அருளாகிய நீர் என்ன செய்யும் என்று காட்டுகிறார். நெஞ்சுபடுத்துவதில் 6 தசாங்கம் சொல்லுகிற பகுதியில 6 என்ற தலைப்புல செய்யும் மீதிழிந்து வையம் பரவ மகிழ்ந்து எழுந்து ஆங்கு ஐயம் களவு பயம் காமம் கொலை கோபம் காதி. நீங்க காதி கிராப்ட் நினைச்சிடாதீங்க. காதி என்றால் கோதி என்று அர்த்தம். இப்ப காஞ்சி யார் என்ன செய்யும்? கண்மம் முற்றும் காதி. யார் போய் அந்த நீர்ல குளிக்கிறார்களோ அவர்களுடைய தீய வினைகளை வெள்ளிங்கிரி மலையிலே தவழ்ந்து ஓடி வரக்கூடிய அந்த ஆறு நாசப்படுத்தி விடும். எவ்வளவு பெருசு பாருங்க. நாசம் செய்வான்பா. சில பேர் நன்மையை நாசம் செய்வார்கள், மன்னிக்கும். பல பேர், சில பேர் தான் நன்மையில் துணையா இருப்பார். பல பேர் தன்னை அறியாம நாசம் செய்து ஒண்ணுமே இருக்காது. அவனை ஏதாவது பேசி பாவத்தை தேடிக்கொள்ளும். கலியிடை கண்மம் முற்றும் காதி நாசம் செய்வான்பார். கலி கண்ம நாசினி பேர் கைகொள்ளும். கலி கண்ம நாசினி என்று அவர் பெயர் வைத்தார். உலகத்துல எல்லாம் எந்த தொழில் நடக்கிறதோ அந்த பேர் வந்து அணைய காஞ்சி ஒலி நதி விருத்த கங்கை ஒரு பிறையாக என்ன உலகத்தவர்கள் போற்றுகிற வகையில ஒலி நதி விருத்த கங்கை என்பது மூத்தல் என்று பொருள். பாலனாய் விருத்தனாய் என்று ஒரு தேவார சொல். விருத்தன் என்றால் முதுமை, மூத்தல் என்று பெயர். இங்கே விருத்த கங்கை என்றால் மூத்த கங்கைன்னு பேர். ஒரு பிறையாகை, இந்த ஆற்றுக்கு பிறையாகை என்றும் பலவரியாய பேரும் பலவிதமான பேர்களும் பற்றுமால் உலகம் போற்ற. ஆக இந்த உலக மக்கள் எல்லாம் போற்றும்படியாக பல பெயர்களை உடையதாகும். ஆக ஒன்றுக்கு, ஒரே ஒரு பொருளுக்கு வேறு வேறு பெயர்கள் வழங்கினால் அதற்கு இலக்கணத்துல பரியாய பெயர் என்று தமிழ் இலக்கணம் போற்றுகிறோம். எனவே பரியாய பேரும் உலகம் போற்ற பற்றுமால். அடுத்த பாட்டு. நிவந்தெழு புனல் பூங்காஞ்சி நெடுங்கரை மருந்து நன்னி தவம் செவம் தியானம் யோகம் தனிமகம் தருமம் ஆற்றினும் அவந்தனும் பயனும் பயனூர் ஓரோ ஒன்று அனந்தமாய் விளையும் அந்த பவம் தெரு காஞ்சி மேன்மை பகரால் ஆம் தலைமைத்தன்றே. ஆக நிவந்தெழு புனல், நிவந்து என்ற உயர்ந்து என்று பொருள். அப்படி காஞ்சி ஆறு நீர் பெருக்கெடுத்து உயர்ந்து வருகிறார். உயர்ந்து வரக்கூடிய புனலாகிய அந்த நீரை உடைய காஞ்சி, அந்த காஞ்சி ஆற்றில் நெடுங்கரை மருங்கு நன்னி, அந்த காஞ்சி ஆற்றினுடைய நீண்ட கரையினிடத்தில சென்று தபம்
யாராவது தவம் செய்தாலும் செவம் அஞ்செழுத்தை ஓதினாலும் தியானம் யோகம் செய்தாலும் யோகத்தனி மகம் நல்ல வேள்வி, மகம்ன வேள்வின்னு பேர், வேள்வி செய்தாலும் தருணம் ஆற்றின் அறச்செயல்கள் முதலியவற்றை செய்தாலும் அவன் பெரும் பிறப்பு நீங்கும், பாவம் நீங்கும், அவன் பெரும் பயன் பயன் அப்படி செய்கிற பொழுது அதுல விளைக்கூடிய பயன் இருக்குது பாருங்க. பயனோரோ என்று அனந்தமாய் விளையும். அது ஒரு செயல் நீங்க ஒன்று செய்தால் அனந்தம்னா மிகுதி என்று பொருள். இன்ஃபினிட்டிவ், ஊரனந்தம், பேரனந்தம், பெற்ற பேரனந்தம், நற்பெயரும் அனந்தம், அனந்தம் அனந்தம் என்று சொல்லி தாய்மான சுவாமிகள் அழகான ஒரு பாடலில மிக அருமையா போட்டுள்ளார். அனந்தம் அனந்தம் என்று அந்த அற்புதமா அமையும் தாய்மான சுவாமிகளுடைய திருப்பாடம். அது அநேகமா முதல் பாடலுக்கு அடுத்ததாக 2வது திருப்பாடலிலேயே அனந்தம் என்ற சொல்ல வைத்துக் கொண்டு தாய்மான சுவாமி அருமையா பாடுவார். ஊர் அனந்தம், பெற்ற பேரனந்தம், சற்றும் உறவனந்தம், வினையினால் உடல் அனந்தம், தாம் செய்யும் வினை அனந்தம், கருத்தோ அனந்தம், பெற்ற பேர் சீரனந்தம், சொர்க்கம் நரகம் அனந்தம், தெய்வமும் அனந்தம், பேரம் திகழ்கின்ற சமயமும் அனந்தம், அதனால் ஞான சிற்றக்தியால் உணர்ந்து காரன் அனந்தம் கோடி வருஷித்தன் என அன்பர் கண்ணும் விண்ணும் தேக்கவே கருதறிய ஆனந்த மழை பொழிவு முகிலை நம் கடவுளை தூய வடிவை பேரனந்தம் பேசி மறையனந்தம் சொல்லும் பெரிய மௌனத்தின் வைப்பாய் பேசரும் அனந்த பத ஞான ஆனந்தமா பெரிய பொருளை பணிகுவா. தாய்மான சுவாமிகள் பாடல்ல 2வது பாடல்ல அனந்தம் அனந்தம் சாமி, நான் இதுவரைக்கு பெற்ற எல்லா கணக்கே கிடையாது. அது மாதிரி ஒன்று அனந்தமாய் விளையும் அவம் பெரும் பயனோ. ஒன்று ஒன்று அனந்தமாய் விளையும் அந்த பவம் தெரு காஞ்சி மேன்மை. அப்படி நீ செய்யக்கூடிய அந்த நன்மை செயலாகிய ஒரு செயல் பல பயனாக விளையும். அத்தகைய காஞ்சியினுடைய மேன்மை பகரலாம் தகைமை தன்றே, அதனுடைய சிறப்பை என்னால் எடுத்துக் கூற முடியாது என்று கச்சியப்ப முனிவர் அளவுபட தீர்த்த படலத்திலே காஞ்சி நதியின் சிறப்பை இறைவன் தனக்கு உணர்த்த அழகாக அருளி செய்திருக்கிறார். மிகச்சிறந்த பகுதி. இதை நாம் அந்த நதியில படுகிறோமோ அல்லது பருகுகிறோமோ அல்லது பார்க்கிறோமோ அது எவ்வளவு பேருக்கு கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் முனிவர் பெருந்தகை
எழுதிய இந்த கவியை படிக்கிற தபத்தை நாம் செய்திருக்கோம். எவ்வளவு பெரிய பேரு நினைக்கிறீங்க? இது உங்களால், இறைவனருளால் எளியேனுக்கு கிடைக்கப்பெற்றது என்பதை நன்றியுணர்வோடு தெரிவித்து, மேலும் இருக்கிற தீர்த்தத்தை பற்றி சொல்லுகிறார். வடகையிலாயத்து எல்லை வயங்கிய பிரம தீர்த்தம். வடகையிலாயம் என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த வடகையிலாயத்தின் எல்லையிலே ஒரு தீர்த்தம் உண்டு. அது பிரம்ம தீர்த்தம் என்று பெயர். அந்த தீர்த்தத்தில் கடன்முறை 3 பக்கம் காதலில் ஆடி, முறைனா எந்த முறையில் நீராட வேண்டுமோ அந்த முறையில் 3 பக்கம் காதலில் ஆடி, 3 பக்கம் முழுகி, உள்ளும் படர் தர பருகினோர்க்கு அந்த நீரை பருகினால் பகர்ந்த நான் மலடு நீங்கும். அந்த நீரை யார் பருகுகிறார்களோ அவர்களுக்கு மலடு நீங்குகிறார். வடகையிலாயத்தின் எல்லை வயங்கிய பிரமதீர்த்தம் கடன் முறை 3 பக்கம் காதலின் ஆடி. அந்த நீரை 3 முறை முழுகி அந்த நீரை பருகினால் 3 விதமான மலடுகள் நீங்கும். அந்த மலடுகளின் வகையை சொல்லுகிறார் உரையாசிரியர். 1, குழந்தை இறந்த பிறகு பெறுவது, ஒரே குழந்தை பெறுவது, கருவுக்குள் அழியக்கூடிய குழந்தையை பெறுவது, குழந்தை பெறாமல் இருப்பது. இது மலடுகளின் வகை என்று கந்த புராணத்தில் கச்சியப்ப முனிவர் இதை விரிவாக சொல்லுவதாக உரையாசிரியர் பெருமகனாக. ஆக நமக்கு இருக்கக்கூடிய நான் மலடு நீங்கும் அடர்தரு பூதம் மண்ணை ஆதியில் அலைப்புத்தீரும். மண்ணை என்பது பேய் என்று பெயர். நம்மை துன்புறுத்துகின்ற பூதம் பேய். சில பேருக்கு பேய் பிடிச்சிருச்சு என்று சொல்லுவார். அவர்கள் இந்த தீர்த்தத்துல 3 பக்கம் முழுகி நீரை பருகினால் பூதம் பேய் முதலியவர்களால் வரக்கூடிய துன்பம் தீரும். என்ன அழகான பகுதி. இன்று குடநீராட்டு நடைபெற்று வேறொரு திருக்கோவில் தொலிவோடு காட்சி கொடுக்கும். அந்த திருக்கோவில்ல இருந்து ஆத்துக்கு போகிற வழியில முதல் இடது முறை பக்கம் திரும்பினால் பட்டி விநாயகர். அந்த பட்டி விநாயகர் கோவிலுக்கு பின்புறமாக இருப்பது வடகையலாயம். வடகையலாயத்தில் வடக்கு புறத்தில இருப்பது அந்த பிரம்ம தீர்த்தம்னு பேர். எனவே இப்படியாக இருக்கக்கூடிய அந்த மலடுகள் 15 வடகையலத்தில் எல்லை வயங்கிய பிரம்ம தீர்த்தம் கடல் முறை 3 பக்கம். 3 பக்கம். பக்கம் என்பது உரையாசிரியர் ஒரு வகையா காட்டுகிறார். பக்கம் என்பது எது? அது எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு அருமையா ஒரு தொடர் போட்டிருப்பார்கள். கிருஷ்ணபட்சம், சுக்கிலபட்சம். அது தமிழ்ல பக்கம் என்று வரும். பட்சம் பக்கம் என்று வரும். ஷஷ்டி சட்டி என்று வரும். பட்சம் பக்கம் என்று பெயர். அப்ப 3 பக்கம்னா ஒரு பட்சம் எத்தனை நாள்? திதி 15. வளர்வர திதி 15, தேய்பிறை
வர திதி 15. அப்போ 3 பக்கம் 3 பட்சம், இந்த 3 பக்கம் தான பாடல் இருக்குது. அந்த 3 என்று சொன்னால் 3 பெருக்கல் 15, 3 பாதி 45. அப்ப அமாவாசை அல்லது நெருநிலா இதை சேர்த்து எழுதுற பொழுது 45 3 48 மண்டலம் எப்படி பாருங்க. ஒண்ணு அமாவாசை விட்டுருங்க, பௌர்ணமிக்கு ஒண்ணு, பௌர்ணமிக்கு முன்னால 15, அதான் பௌர்ணமி ஆயிடுச்சு. அப்போ 3 பாதி 45, ஒரு அமாவாசை 2 பௌர்ணமி, அல்லது 2 1 பௌர்ணமி 2 அமாவாசை. அப்போ 48 48 நாள். அது இன்றைய நாள்களில் ஒரு மண்டலம் என்று வழங்குகிறார். வடகிலாயத்து எல்லை வழங்கிய பிரமதீர்த்தம் கடன்முறை 3 பக்கம் முழுகி காதலின் ஆடி உள்ளும் படதர பருகிறோர்க்கு பகந்த நான் மலடு நீங்கும். அதுக்கு மேல அடதரு உதமனை ஆதியின் அலைக்கூத்தீரும் பேய் பூத்தங்களால் வரக்கூடிய துன்பம் நீங்கும். இது நல்ல குறிப்பு. மலடு என்பது குழந்தை பிறக்காம இருக்கிறது மட்டும் மலட்டுத்தன்மை இல்லை. ஒன்று இறந்த பொழுதே, பிறக்கும் பொழுதே குழந்தை இறந்து பிறப்பது ஒரு மலட்டுத்தன்மை. ஒரே குழந்தையை பெறுவது மலட்டுத்தன்மையாக அப்படின்னு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஒன்றே போதும் என்று இருப்பதை பார்க்க. கருவுக்குள்ளேயே அழியக்கூடிய குழந்தை மூலம் அபார்ஷம் சொல்லுவது இல்லையா, அப்படி இருப்பது. குழந்தை பெறாம இது சிவாச்சாரியார் தான் காட்டுவதாக கந்த புராணத்தில் மேற்கொள் அருமையாவுரை ஆசிரியர் காட்டியிருக்கிறார். அதன் பிறகு அந்த தீர்ப்புல பிடித்த என்னென்ன போகும் 40வது பாடலை தொடர்ந்து காட்டுகிறார். குட்ட நோய், பெருநோய், வாதம். அடுத்த பாட்டு காமிங்க, 40வது பாட்டு. குட்ட நோய் சொல்ல வேண்டாம். பெருநோய், வாதம், குன்ம நோய், தொடுநோய், காச நோய், முட்டிய சலநோய். சலநோய் என்பது எனக்கு ஜலதோஷம், சளி பிடிக்குது பாருங்க, ஜலதோஷம். கண் நோய், அது உங்களுக்கு சொல்ல வேண்டாம். முயலகன் முட நோய், முயலகன் என்ற ஒரு நோய். இதுதான் நமக்கு சோழ மன்னருடைய மகளுக்கு இருந்ததாகவும் அதை ஞானசம்பந்த பெருமான் வந்து பதிகம் பாடி அந்த முயலகன் நோயிலே இருந்து நீங்கியதாகவும் ஞானசம்பந்தர் வரலாற்றில் பார்க்கிறோம். மற்றும் கட்டளக்கு அதிக பற்றில் கணத்திடை அணங்கும். அதுமல்ல, இந்த நோய்கள் எல்லாம் என்ன ஆகும்? கட்ட அளவு அதிக பஞ்சில் கணத்திடை அணுகும். நெருப்புல பட்ட பஞ்சு எப்படி போகுமா அப்படி போகுமா. சால இட்ட காமியங்கள் எல்லாம் எளிதில் வந்து ஈண்டுமன்றே. நீங்கள் விரும்பிய பொருள்கள் எல்லாம் எளிதில் வந்து சேர்த்து இல்லையா? எனவே குற்றநோய், குற்றநோய், பெருநோய், வாத நோய், குன்ம நோய், பிறகு
தொழுநோய், காசநோய், சலநோய், கண்ணோய், முயலகன் உடனோய், இப்படி 9 விதமான நோய்கள் என்று எண்ணுகிறேன். அந்த நோய்களெல்லாம் கட்டப்பட்டிருக்கிற பஞ்சுக்குள்ளே நெருப்பு போனால் பஞ்சு எப்படி அடித்து விடுமோ அது போல போய்விடும். இந்த தீர்த்தம் குடித்தார். மேலும் இட்ட காமியங்கள் எல்லாம் எளிதில் வந்து ஈட்டுமன்றே, நீ விரும்பிய பொருள்கள் எல்லாம் எளிதில வந்து சேரும். அடுத்த பாடல், சமந்தனை உருட்டும் செய்ய தாடினர் அருளால் ஈற்றின் அமர்ந்து விண்ணவர் நோக்கும் அயன் பயம் எய்தும். இந்த வடகையிலாயத்தில அந்த பிரம்ம தீர்த்தத்திற்கு கமண்டல தீர்த்தம் என்றும் அதற்கு பெயர். அந்த தீர்த்தம் சமந்தனை உருட்டும் செய்ய தாழினர் அருளால். சமன்னா யமன் அர்த்தம். யமனை உதைத்தவர் சிவபெருமான். அந்த யமனை உதைத்த சிவந்த திருத்தாடை உடைய இறைவன் அருளால், அவனுடைய கருணையினால் ஈற்றின் அமர்ந்து விண்ணவரும் நோக்கும் அயன்பதம் எய்தும். ஆக கூற்றுவனை உதைத்து தள்ளும் சிவந்த திருவடியுடைய இறைவனால், இறைவன் திருவருளால் இறுதி காலத்தில் தேவர்களும் விரும்பி தவம் செய்தால் பிரம்ம பதவியை அந்த கமண்டல தீர்த்தம் தரும். அயற்பதம் எய்தும் அந்த கமண்டல தீர்த்தம் கீழ்சார் காலவ தீர்த்தம் ஆடில். கீழ்த்திசையில இருக்கக்கூடிய காலவ தீர்த்தத்தில் குளித்தால் சுமந்தவன் பிறவியோட்டி தூய வீடு எளிதில் எய்தும். சுமந்து வந்த வலிய பிறவி நோய் நீங்கி தூய முக்தியை எளிதில் பெறலாம் என்று காஞ்சி தீர்த்தத்தோடு சேர்த்து பிரம்ம தீர்த்தம், அந்த பிரம்ம தீர்த்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலவ தீர்த்தம் என்ற பகுதிகளையும் அளவுபட காட்டியிருக்கிறார் என்று சொல்லி இன்றைய நாளில் இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். ஐயா ஓதவமூர்த்தி ஐயா, ஏவி இடர்களை என்ற பத்தியம் பாடல் பாடி நிறைவு செய்ய. ஐயா ஐயா இணைப்பில் இருக்கிறாங்களா? ஆமாங்க ஆமாங்க சிவாயமாங்க. ஏவி இடர்களை பற்றி. சரி. சிற்றம்பலம். ஏவி இடர்கடல் பற்றிழைக்கின்றேனே, ஏவி இடர்கடல் இடைப்பட்டிழைக்கின்றேனே, இப்பிறவி அறுத்து ஏற வாங்கி யாங்கே கூவி அமருலகு அனைத்தும் உருவி போக குறியில் அருகுணத்து ஆந்து கொண்டார் போலும் தாவி முதல் காவிரினல் யமுனை கங்கை சரசுவதி பொற்றாமரை புட்கருணி தென்னீர் கோவிவரு குமரிவரு தீர்த்தம் சூழ்ந்த குடந்தை கீழ்கோட்டத்தையும் கூத்தனாரே